Hi students, welcome to Mechanics of Solids class. இந்த subject up to 2020 வர Engineering Mechanics அந்த நேமில் தான் இருந்தது. From 2021 இருந்து same subject அதே syllabusல Mechanics of Solids உள்ள பேரில் உங்களுக்கு Diploma syllabusல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் பேட்சஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஜெக்ட்டை படித்தா போதும். தேர்ட் செமஸ்டர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போ தான் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப் போல் இருக்கும். ஆனால் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் சிலபஸ் பார்த்துக்கலாம். 5 யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேயும் ரெண்டு சாப்டர்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டரை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே நல்ல மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Unit-1 simple stresses and strains. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் Introduction-1 stresses and strains. செகண்ட் சாப்டரில் application of stress and strain in engineering field. Unit-2 shear force and bending moment. அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் types of load and beams. தென் செகண்ட் சாப்டரில் shear force and bending moment in beams பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் geometrical properties of sections. அதில் centroid and moment of inertia படிக்க போகிறோம். ஃபோர்த் யூனிட்ல stresses in beams and shafts. Then 4.1 stresses in beams due to bending. 4.2 stresses in shaft due to torsion. Unit 5 pin jointed frames. Chapter 5.1 analysis by analytical method. 5.2 analysis by graphical method. எல்லாமே beams பற்றி தான் படிக்க போகிறோம். beams அதில் அப்ளை ஆகக்கூடிய லோட்ஸ், அதனால் உருவாகக்கூடிய அதனுடைய ஸ்ட்ரென்த், அதாவது பலம், எந்த செக்ஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது, அந்த மாதிரி உள்ள பேசிக்ஸ் எல்லாமே இந்த சப்ஜெக்டில் நம்ம படிச்சிருவோம். Unit-1 simple stresses and strains. அதில் சாப்டர் 1.1 Introduction-1 stresses and strains. நார்மலாக என்னோட வீடியோஸில் ரொம்ப தியரி இருக்காது, ப்ராப்ளம்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. உங்கள் கையில் புக்ஸ் இருக்கும் அல்லது நோட்ஸ் இருக்கும், அதை வச்சு தியரியை நல்லா படிச்சுக்கோங்க. தென் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தியரி கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா ரொம்ப லாங் வீடியோஸாக போயிடும், போரிங்காக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே தேர்ட் செமஸ்டரில் இப்போ தான் என்டர் ஆகிருக்கீங்க. சிவில் சப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரெஷராக இருக்கிறதுனால கொஞ்சம் தியரி பார்த்தா தான் ப்ராப்ளம்ஸ் புரியும். ஸோ இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். தியரி மீன்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ்டைய நேம்ஸ், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். சம் டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கலாம். First one, engineering mechanics. The engineering mechanics வந்து principles of mechanics and their applications in engineering problems. The subject mostly related to physics. நீங்க 10th அல்லது first yearல படிச்ச physics and 12thல படிச்ச physics அதனுடைய ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்கும் இது. அதில் இருந்து அப்படியே அது சிவில் ஃபீல்டுக்குள்ளால என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். Engineering mechanics is very essential for an engineer in planning, designing and construction of various types of structures and machine. என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து என்ஜினியரிங் ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஒரு பில்டிங் கட்டணும்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸை பிளான் பண்ணி டிசைன் பண்ணணும். அதாவது பீம், ஸ்லாப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, காலம்ஸ் எல்லாமே அதெல்லாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தேவை. சேம் வைஸ் மெஷின் டிசைன்லேயும் இது தேவைப்படுது. ஸோ இது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடிப்படையான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் சிலபஸில் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இது சிவில் ரிலேட்டட் ஆனதுனால சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் இட் டீல்ஸ் வித் ஃபோர்ஸஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் ஒயில் ஆக்டிங் அப்பான் த பாடிஸ் அட் ரெஸ்ட். அதாவது பொருட்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, அதாவது பீம், ஸ்லாப் இதெல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும், மூவ் ஆகாது. அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ், அதனுடைய எஃபெக்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் கண்டிஷனோட தொடர்புடையதாக இருக்குது. Then dynamics, it deals with the study of forces and their effects while acting upon the body on motion, that is moving. Dynamics means பொருட்கள் வந்து மூவிங்கில் இருக்கும்போது அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ், அதை பற்றி படிக்கக்கூடியதான் டைனமிக்ஸ். இந்த டைனமிக் கண்டிஷன் வந்து ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ். அங்கே தான் மிஷின் பார்ட்ஸ் வந்து மூவிங் கண்டிஷன்ஸில் இருக்குது, அதுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டடி தான் டைனமிக்ஸ். ஸோ நம்ம சிவில் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்டை படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஆஃப் பாடிஸ். A body is said to be in static equilibrium if it is not translating, அதாவது not moving up, down, left or right and rotating. அதாவது ஒரு மெம்பர் பீம் ஆர் காலம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா அந்த மெம்பர் வந்து டிரான்ஸ்லேட் ஆகாது. தட் இஸ் அப் அண்ட் டவுனும் மூவ் ஆகாது, லெஃப்ட் ஆர் ரைட் அந்த டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகாது, ரொட்டேட்டும் பண்ணாது. அதே பொசிஷனில் அசையாமல் இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கணும், நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். தட் இஸ்
when the resultant of all the forces acting on a body is 0, the body will be in equilibrium. அதாவது அந்த மெம்பர் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸ்னுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும். அப்பதான் அந்த மெம்பர் வந்து நிலைத்தன்மையோட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். 3 கண்டிஷன் இருக்கு. there are 3 conditions for static equilibrium. sigma v equal to 0, sigma h equal to 0, sigma m equal to 0. sigma v அதாவது வெர்டிக்கலா ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோர்ஸினுடைய மொத்த கூட்டுத்தொகை, that is algebraic sum of vertical forces must be equal to 0. அதாவது வெர்டிக்கல்னா அப்வர்டா இருக்கலாம் ஆர் டவுன்வர்டா இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதனுடைய ஆன்சர் வந்து 0வா இருக்கும். that is sigma v equal to 0. same wise algebraic sum of horizontal forces must be equal to 0. horizontal left to right இருக்கலாம், right to left இருக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 0வா இருக்கும். that is sigma h equal to 0. then algebraic sum of moments of forces must be equal to 0. அதாவது clockwise moment and anti-clockwise moment எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் வேல்யூ 0வா இருக்கும். that is sigma m equal to 0. இந்த 3 கண்டிஷனும் தான் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ். மெம்பர்ஸ்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வேல்யூ 0வா இருந்தா the member is in static equilibrium னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். then sixth one, study of strength of materials. இந்த strength of materials அதுதான் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஆர் engineering மெக்கானிக்ஸ் உடைய நேம்ஸ் தான் டிஃபரெண்டாக இருக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்து எதுக்காக வேண்டி படிக்க போகிறோம் அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், டவர்ஸ் எக்ஸெட்ரா and their parts subjected to live load, dead load, wind load. Civil engineering ஃபீல்ட்னாலே தெரியும், related to buildings construction தான். Structures means வெறுமனே buildings மட்டும் கிடையாது, bridges, towers, highways, railways, water tanks எல்லா கட்டுமானமும் இதுக்குள்ளால இருக்குது. இந்த எல்லா பில்டிங்ஸ்லையும் லோட் அப்ளை ஆகும். லைவ் லோட், டெட் லோட், விண்ட் லோட் எல்லாமே அப்ளை ஆகுது. பெர்மனண்டா இருக்கக்கூடிய லோட்ஸுக்கு பேரு டெட் லோட், மூவிங் லோட்ஸ்க்கு பேரு லைவ் லோட். காற்றினுடைய வேகத்தினால அதில் லோடு அப்ளை ஆகும், தட் இஸ் விண்ட் லோட். இந்த மாதிரி எல்லா லோடும் அப்ளை ஆகும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த லோட்ஸ் அதனுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சாகணும். ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் லைக் வால்ஸ், காலம்ஸ், பீம்ஸ், ஸ்லாப்ஸ் எக்ஸெட்ரா மேட் அப் ஆஃப் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லைக் ஸ்டீல், ஆர்சிசி, வுட், ஸ்டோன், மேசன்ட்ரி எக்ஸெட்ரா. இந்த ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்னால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அதாவது வால்ஸ், காலம்ஸ், பீம்ஸ், ஸ்லாப்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியல்ஸால் இருக்குது. சில பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டீல்னால இருக்கும், சில இது ஆர்சிசி ஸ்ட்ரக்சராக இருக்கும், தட் இஸ் ரீன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட்டில் இருக்கும். தென் வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக் மேசன்ரியில் இருக்குது ஆர் ஸ்டோன் மேசன்ரியில் இருக்குது. உட்டன் ஸ்ட்ரக்சர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்ஃபோர் அந்த மெட்டீரியல்ஸை பற்றியும் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணணும்னா 2 பார்ட் இருக்குது, அனாலிசிஸ் பார்ட் அண்ட் டிசைன் பார்ட். அனாலிசிஸ் மீன்ஸ் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஜெக்ட் வந்து அனாலிசிஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மோஸ்ட் ப்ராபபிள் லோட்ஸ் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபர்ஸ்ட் அசஸ்ட் and the actions such as axial loads, shear forces, bending moments, twisting moments etc. The elements are determined. These actions in turn develop different types of stresses in the members. Analysis means மோஸ்ட் ப்ராபபிள் லோட்ஸ், அதாவது அந்த பில்டிங் மேலே அல்லது ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் மேலே என்னென்ன டைப் ஆஃப் லோட்ஸ் எல்லாம் அப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டில் நம்ம அசஸ் பண்ணுறோம். தென் அதனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் சொல்லும்போது மெம்பருடைய ஆக்சிஸ் வழியாக அப்ளை ஆகுதா, பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரி அதனுடைய ஆக்ஷன்ஸை படிக்கணும். தென் இந்த ஆக்ஷன்ஸ்னால உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி படிக்க போகிறோம். அதுதான் அனாலிசிஸ் பார்ட். தென் டிசைன் பார்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் சைசஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் ஆர் டு பி ப்ராப்பர்லி டிசைன். அதாவது டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த லோட்ஸ் அதனால உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தாங்கக்கூடிய சைஸ் உள்ள அண்ட் ஷேப் உள்ள ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. அந்த டிசைன்டு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அதாவது இந்த டிசைன் பண்ண அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் 5 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாப்புல இருக்கணும். தட் இஸ் சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி, சர்வீசபிலிட்டி, economy and durability. Safety means required strength to resist the applied loads. லோட் அப்ளை பண்ணும்போது அது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அந்த மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் ஸ்டேபிள் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோட்ஸ். எக்ஸ்டர்னல் லோட்ஸ் அதாவது வெளி விசை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த மெம்பர் வந்து அசையாமல் ஸ்டேபிளாக இருக்கணும், தட் இஸ் ஸ்டெபிலிட்டி.
Then serviceability means deformation and vibration of the elements are within the permissible limits. Deformation அதாவது அதனுடைய size and shapeல இருக்கக்கூடிய மாற்றங்கள், that is elongation and contraction. Vibrations means அதிர்வுகள், இதெல்லாம் அதனுடைய பெர்மிசிபிள் லிமிட்குள்ளால வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள அவ்வளோதான் பெர்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இந்த அதிர்வுகள் அல்லது டிஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. தட் இஸ் சர்வீசபிலிட்டி. தென் எக்கானமி மீன்ஸ் த குவான்டிட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் ஆர் லெஸ் ஆஸ் பாசிபிள். அதாவது நம்ம டிசைன் பண்ண அதனுடைய சைஸஸ் எல்லாம் ரொம்ப மினிமமாக இருந்தால் அதனுடைய மெட்டீரியல்ஸ் யூசேஜும் குறைவாக இருக்கும். தென் காஸ்ட் அதனுடைய செலவும் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டியூரபிலிட்டி, தட் இஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் வில் ஹாவ் அ லாங் லைஃப். அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் நீண்ட நாளைக்கு உழைக்கும் தன்மையாக இருக்கணும். தட் இஸ் டியூரபிலிட்டி. Hence, for a good design, a thorough knowledge of physical and engineering properties of all materials used is essential for the designer. இந்த கண்டிஷன்ஸ்னால ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ்னுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு டிசைனர், அதாவது ஸ்ட்ரக்சரல் டிசைனருக்கு தெரிஞ்சாகணும். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துக்கலாம். Mechanical properties of materials. The behaviors of different materials under similar loading conditions are not the same. Each material is having its own properties depending on so many factors. That is, different materialsல same type of, அதாவது same quantity of load apply பண்ணும்போது அந்த மெட்டீரியலுடைய behaviors ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் வேற வேற ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் தான் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டி மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அகைன் டிஃபார்மேஷன். சைஸ் மாறுபடாமல் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஹேபிட் தான் ரிஜிடிட்டி. எலாஸ்டிசிட்டி, திஸ் இஸ் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். அதாவது ரப்பர் பேண்டை இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். நம்ம ரப்பர் பேண்டை இழுத்துட்டு விடும்போது அதனுடைய பழைய பொசிஷனுக்கு வந்துடுது. தட் இஸ் எலாஸ்டிக் நேச்சர். Then plasticity does not regain its original shape. Plastic property அதனுடைய ஷேப் மாறின பிறகு, தட் இஸ் அதை இழுத்த பிறகு திரும்ப பழைய பொசிஷனுக்கு வர முடியாது. டியூரபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஃபார் அ லாங் டைம் வித்தவுட் டிட்டோரியரேஷன். அதாவது நிறைய நாட்களுக்கு அது அழியாமல் இருக்கக்கூடிய அந்த ஹேபிட் டியூரபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட்னஸ். இது ரெசிஸ்ட் டு அப்ரேஷன் அண்ட் வியர் அல்லது இன்டென்டேஷன் ஆர் பெனிட்ரேஷன். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எந்த ஒரு மார்க்கிங்ஸும் இருக்காது. தட் இஸ் ஹார்ட்னஸ். தென் டஃப்னஸ். டஃப்னஸ் மீன்ஸ் இட் ரெசிஸ்ட் த ஃப்ராக்சர் டியூ டு ஹெவி ஷாக் லோட்ஸ் ஆர் இம்பேக்ட் லோட்ஸ். அதாவது நீங்கள் வெளியிலேருந்து டைரெக்டாக ஹெவி லோட்ஸை சடனாக அப்ளை பண்ணும்போது அதில் ஃப்ராக்சர் ஆகாது. தட் இஸ் டஃப்னஸ். தென் ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ் மீன்ஸ் இட் ரெசிஸ்ட் த பெண்டிங் ஆர் டிஃபார்மேஷன். பெண்டாகவும் செய்யாது அந்த மெட்டீரியல், ஆர் டிஃபார்ம் ஆகவும் செய்யாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிட்டில்னஸ். இது வெளியிலேருந்து நீங்கள் லோட் அப்ளை பண்ணும்போது சடனாக பிரேக் ஆகிரும், டிஃபார்ம் ஆகாமல் பீசஸாக உடஞ்சி போயிடுறது தான் பிரிட்டில்னஸ். தென் டக்டிலிட்டி. இந்த மெட்டீரியல்ஸ் ஏபிள் டு ட்ரான் இன்டு தின் வயர்ஸ், அதாவது தின் வயராக அப்படியே நீட்டி எடுக்கலாம். தட் இஸ் டக்டிலிட்டி. நெக்ஸ்ட் மாலியபிலிட்டி. மாலியபிலிட்டினா எபிலிட்டி டு மேக் இன்டு தின் ஷீட்ஸ். அதாவது மாலியபிலிட்டி ப்ராப்பர்ட்டி உள்ள அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் தின் ஷீட்ஸாக அப்படியே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி எடுக்க முடியும். தட் இஸ் மாலியபிலிட்டி. தென் க்ரீப். க்ரீப் மீன்ஸ் அந்த மெட்டீரியலை டிஃபார்ம் பண்ணலாம். ஒரு கான்ஸ்டன்ட் லோட்ஸை லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அது அப்படியே டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். டைம் டிபெண்ட் காம்போனன்ட்னும் இந்த க்ரீப்டைய ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். தென் ஃபேட்டிக். ஃபேட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் லோடுக்கு அது ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஆனால் வேரியிங் லோடு அப்ளை பண்ணும்போது ரொம்ப லோ வேல்யூவாக இருந்தாலும் அது பிரேக் ஆயிரும். தட் இஸ் ஃபேட்டிக். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டீரியல்ஸ்க்கு இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் டேர்ம் ஃபோர்ஸ், அதை பற்றி படிக்க போகிறோம். இட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஒன் பாடி ஆன் அனதர். அ ஃபோர்ஸ் டென்ட் டு மூவ் அ பாடி இன் த டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன். ஒரு பாடி அல்லது ஒரு பொருள் இருக்குது, இதுக்கு மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனை நோக்கி அந்த பாடியும் மூவ் ஆகும். இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் P. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் புல் ஆர் புஷ். ஃபோர்ஸினுடைய யூனிட் நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன். 1 கிலோ நியூட்டன் மீன்ஸ் 1000 நியூட்டன். அந்த 1000 நியூட்டனை இங்கே 1 × 10³ நியூட்டன் போட்டுக்கலாம். 3 டைம்ஸ் 0 இருக்கிறதுனால 10³ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். சேம் வைஸ் 1 மெகா நியூட்டன் ஈக்குவல் டு 1 × 10⁶ நியூட்டன். 1 ஜிகா நியூட்டன் ஈக்குவல் டு 1 × 10⁹ நியூட்டன். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸில் கேட்டாங்கன்னா இதை அப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஃபோர்ஸஸில் 4 டைப்ஸ் இருக்குது.
tensile force, compressive force, shear force and torsion. First one is tensile force. இதை டென்ஷன்னு சொல்லிக்கலாம். தட் இஸ் ஒரு மெம்பர் இருக்குது, இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் அவே ஃப்ரம் த பாடி, பாடியை விட்டு வெளிநோக்கி இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது எல் லென்த் உள்ள அந்த மெம்பர் வந்து எலாங்கேட் ஆகி அடிஷ்னல் லென்த் அந்த மெம்பருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரெஷன். இப்போ ஒரு மெம்பர் இருக்கு, மெம்பரில் டுவோர்ட்ஸ் த மெம்பர் இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா தட் இஸ் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து எல் லென்த் உள்ள அந்த மெம்பர் வந்து கம்ப்ரெஸ் ஆகி அதனுடைய லென்த் வந்து குறைஞ்சிருக்கு. தென் தேர்ட் ஒன் இஸ் ஷியர் ஃபோர்ஸ், இட் இஸ் டினோட்டட் பை V. Two equal and opposite sliding forces tends to slide from its original position. இந்த ஃபோர்ஸ்னால ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுமே ஒரு லேயருக்கு மேலே அடுத்த லேயர் ஸ்லைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஃபோர்த் ஒன் இஸ் டார்ஷன். இந்த டார்ஷன் வந்து ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ், அதாவது அதை அப்படியே ரொட்டேட் பண்ண வைக்குது. The moment which causes twisting of a member. Therefore, 4 types of forces பார்த்திருக்கோம்: tensile force, compressive force, shear force and torsion. Next one is moment of force. The tendency of a force to rotate a body is called moment of force or moment. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்னால மெம்பர் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் மொமெண்ட். இப்போ அதனுடைய மேக்னிடியூட் வேணும்னா, அதாவது அதனுடைய குவான்டிட்டி வேணும்னா, மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் அ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட். இப்போ ஒரு பீம் கன்சிடர் பண்ணிக்கலாம். பீமினுடைய சப்போர்ட்ஸ் வந்து ஏ அண்ட் பின்னு மார்க் பண்ணியிருக்கு. அதனுடைய லென்த் வந்து ஸ்மால் எல். இந்த பீமுக்கு மேலே 2 ஃபோர்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம், தட் இஸ் P1 அண்ட் P2. 2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாப்புல கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். சப்போர்ட் ஏயிலிருந்து P1 ஃபோர்ஸினுடைய டிஸ்டன்ஸ் x1, சப்போர்ட் ஏயிலிருந்து P2 ஃபோர்ஸினுடைய டிஸ்டன்ஸ் x2. இப்போ சப்போர்ட் பியிலிருந்து P1 டிஸ்டன்ஸ் வந்து L-x1 இருக்குது, அண்ட் சப்போர்ட் பியிலிருந்து P2னுடைய டிஸ்டன்ஸ் வந்து L-x2. இப்போ மொமெண்ட் ஆஃப் P1, அதாவது P1 ஃபோர்ஸினுடைய மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் ஏக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா P1 ஃபோர்ஸினுடைய வேல்யூ இன்ட்டு P1 ஃபோர்ஸுக்கும் சப்போர்ட் ஏக்கு இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். தட் இஸ் P1 இன்டு x1, அதாவது P1 x1. தென் மொமெண்ட் ஆஃப் P2 அபவுட் ஏ கால்குலேட் பண்ணணும்னா P2ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸினுடைய வேல்யூ இந்த P2லேருந்து ஏ வர உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் x2, தட் இஸ் P2 x2. சப்போஸ் அபவுட் பிக்கு 2 ஃபோர்ஸையும் நீங்கள் மொமெண்ட் எடுக்கணும்னா P1 மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு P1 இன்ட்டு L-x1. சேம் வைஸ் P2 ஃபோர்ஸுக்கு பியை பொறுத்து மொமெண்ட் எடுக்கணும்னா P2 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் எல் மைனஸ் x2. இந்த ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் அ பாயிண்ட் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட். பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. தென் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர், அதாவது பீம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர், அதை வரைஞ்சிருக்கிறோம். பீமை வந்து 2 வால்ஸ் சப்போர்ட் பண்ணுது. பீமுக்கு மேலே நிறைய லோட்ஸ் அப்ளை பண்ணுறாப்புல வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பீம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், வால் வந்து என்ன ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் ஒன் ஆப்ஜெக்ட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் அனதர் ஆப்ஜெக்ட் இட் இஸ் கால்ட் ஆக்ஷன்ஸ். பீமுக்கு மேலே லோட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஜெக்டான அந்த பீம் வந்து செகண்ட் ஆப்ஜெக்டான அந்த வால்க்கு மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுது, தட் இஸ் ஆக்ஷன். தென் த செகண்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இட் இஸ் கால்ட் ரியாக்ஷன்ஸ். இப்போ செகண்ட் ஆப்ஜெக்டான அந்த வால் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்டான பீமுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணுது, அதாவது அப்ளை பண்ணுது, தட் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ஷன். ஆக்ஷன்ஸ் டவுன்வேர்ட்ஸில் இருக்குது, ரியாக்ஷன்ஸ் வந்து அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. upward resistance offered by the supporting walls to prevent the downward movement of the beam. Reactions தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்டிங் வால்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து பீம் ஆனது டவுன்வர்டாக கீழே விழாமல் வந்து தடுத்து பாதுகாத்துக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு 10 டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.